கடந்த ஞாயிற்றுக்கிழமை I was together with the other pastors, I was in Bucharest airport in Romania. நான் கடந்த வாரம் மற்ற போதகர்களோடு விமான நிலையத்தில் புக்ரேயா என்ற விமான நிலையத்தில் ருமானியாவில் நான் இருந்தேன். We had to wait for 7 hours in the airport. நாங்கள் 7 மணி நேரம் அந்த விமான நிலையத்தில் காத்து கொண்டிருக்க வேண்டியிருந்தது. So we went to find a place to sit, to take a seat and then wait for 7 hours. நாங்கள் 7 மணி நேரம் காத்து கொண்டிருக்க வேண்டியதனால் நாங்கள் உட்கார ஒரு இடம் தேடி அங்கு போய் சென்று உட்காரத்துக்காக இடம் தேடினோம். We found empty seats, but on the same row of seats there was a young woman. நாங்கள் வந்து இருக்கைகளை கண்டோம், காலியாக இருக்கிற இருக்கைகளை. அந்த இருக்கைகளில் வந்து நிறைய காலி இருந்தது. அதில் வந்து ஒரு பெண் உட்கார்ந்து இருந்தால். And we learned that later that she is from Sarcelles. பிற்பாடு தெரிய வந்தது அந்த பெண்மணி சர்சல் இடத்திலிருந்து வந்திருக்கிறாள் என்று. Sarcelles here in France, this place. சர்சல் இங்க இருந்த இந்த ஏரியால இருந்து, பிரான்ஸ் தேசத்தில் இருந்து. And her name is Samarita. அவள் பேர் சமாரிட்டா. And we said, because we look at her situation, she was sleeping in the airport. அவளை பார்க்கும்போது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையில் இருந்தது. ஏனென்றால் அவளை விமான நிலையத்தில் அங்கே சுகமா உட்கார்ந்து உறங்கிக் கொண்டே இருந்தாள். So she was there Friday night. அவள் வந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து இருக்கிறாள். Saturday. சனிக்கிழமை. And Sunday. ஞாயிற்றுக்கிழமை. And then I asked her, when are you going back to Paris? நான் அவளிடம் கேட்டேன், எப்போது நீ திரும்ப பாரிஸ் நகரத்திற்கு திரும்புகிறாய் என்று. She said, my ticket is on Wednesday. அவள் சொன்னால், என்னோட டிக்கெட் வந்து புதன்கிழமை என்று. So what happened to you? Why don't you not have any place to go and sleep, or நான் கேட்டேன், ஏன் உனக்கு வேற இடம் கிடையாதா போய் உறங்குவதற்கு தங்குவதற்கு அது வரைக்கும் என்று கேட்டேன். And she started to tell her sad story. அவள் அதை தொடர்ந்து அவளுடைய சோக கதையை இடத்தில் சொல்ல ஆரம்பித்தாள். I with another pastor. நானும் இன்னொரு போதகரும் try to give her food. அவளுக்கு உணவு கொடுக்க முயற்சித்தோம். We gave her a sandwich and a water. அவளுக்கு சாண்ட்விச்சும் தண்ணீரும் கொடுத்தோம். And I was trying to offer also my juice. நான் என்னோட ஜூஸையும் நான் அவளுக்கு தான் கொடுக்க முயற்சித்தேன். So why don't you go and change your ticket and go back to Paris, to Sarcelles? ஏன் நீ போய் வந்து உனது டிக்கெட்டை வந்து மாற்றி போட்டு திரும்ப பாரிஸ்க்கு விரைவாக செல்லக்கூடாது என்று கேட்டேன். Said, I don't have money anymore. அவள் சொன்னால், என்னிடத்தில் பணம் எதுவும் இல்லை என்று சொன்னாள். What happened? என்ன நடந்தது? He said, I came here to Bucharest. நான் இங்க புக்கஸ்டுக்கு வந்தேன். To meet a friend. ஒரு நண்பரை பார்க்கிறதுக்காக வந்தேன். Maybe a boyfriend. அது வந்து ஒரு ஆண் ஃப்ரெண்டாவே இருக்கலாம். But when they met, ஆனால் அவர்கள் சந்தித்த போது the boyfriend took away all the money. அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து காசை பணம் அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டு and disappeared. அண்ட் மறைந்து விட்டான். And she was left in the airport alone. அவள் தனியாக விமான நிலையத்தில் விடப்பட்டிருந்தாள். And it is a pity. அது வந்து ரொம்ப பரிதாபத்துக்கு ஒரு நிலை. Because she is suffering from epilepsy. ஏனென்றால் அவள் வந்து ஒரு எபிலெப்சி என்ற ஒரு நோயினால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். She looks so weak. அவள் வந்து ரொம்ப விலகினமாக இருந்தாள். And the medicine is running out. ஏனென்றால் அந்த மருந்து தீர்ந்து கொண்டிருந்தது. So she started to cry. அவள் வந்து கண்ணீர் வடித்தாள். And we learned that she had 3 children, little children. நாங்கள் அறிந்து கொண்டோம் அவளுக்கு 3 பிள்ளைகள் இருந்தது என்று. She left it with her mother here in Sarcelles. அவள் வந்து அவளுடைய தாயார் சர்சலில் உள்ள அவள் தாயாரிடம் அந்த 3 பிள்ளைகளை விட்டு வந்திருக்கிறாள். And actually one of his children, her children already passed away. நாங்கள் அறிந்து கொண்டு அவளுடைய ஒரு குழந்தை வந்து ஏற்கனவே காலமாகி விட்டது என்று. So there was long silence. ஒரு பெரிய ஒரு அமைதி நிலவியது. And she was staring at
an empty space. அவள் வந்து விரித்து நோக்கி கொண்டிருந்தால் ஒரு காலியான ஒரு இடத்தை. And I was sitting next to her. நான் வந்து அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அந்தாண்ட There was silence. ஒரு அமைதியாக இருந்தது. And then suddenly she turned to me and said, திடீரென்று அவள் என்னை நோக்கி ஒன்று சொன்னாள். young people, இளைஞர்கள், I will never forget what she told me. அவள் சொன்னதை நான் என்று மறக்க முடியாது. You know what? I took a picture நான் வந்து ஒரு புகைப்படம் எடுத்தேன் அவளை. and sent it to my daughter. அண்ட் எனது மகளுக்கு நான் அந்த படத்தை அனுப்பி வைத்தேன். And when I arrived home, நான் வந்து வீடு வந்து சேர்ந்த போது I said the story to my daughter. I told the story to my daughter. நான் என் மகளுக்கு அந்த கதையை நான் அவளிடத்தில் சொன்னேன். She said, அவள் சொன்னாள், I was not even asking her. நான் வந்து அவளிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனாலும் அவள் சொன்னாள். She said, you know what? உங்களுக்கு தெரியுமா? I said, yes, what is that? என்னது என்றேன். You know why I am like this today? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு தெரியுமா? I never listened to my parents. அவள் சொன்னால், நான் என்றும் வந்து எனது பெற்றோருக்கு நான் செவி சாய்த்தது கிடையாது. She said, அவள் சொன்னால், the Bible said, பைபிள் சொல்லியிருக்கிறது, children obey your parents. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. But I never obeyed. நான் என் பெற்றோருக்கு நான் என்றும் கீழ்ப்படித்தது கிடையாது. That's why I'm like this today. அதனால் தான் நான் இன்று இப்படி இருக்கிறேன் என்று சொன்னாள். She was crying. அவளுக்கு அழுதா. And she said to us, அவள் எங்களிடத்தில் இதை விளக்கி கொண்டிருந்தாள். do you think God can forgive us? Can forgive me? அவள் கேட்டால், என்னை வந்து கடவுள் வந்து நீ மன்னிக்க முடியுமா, மன்னிப்பாரான்னு கேட்டான். And we look at her. நாங்கள் அவரை பார்த்தோம். I said yes. அவளுக்கு சொன்னோம் ஆமாம் என்றோம். You know, brothers and sisters, உங்களுக்கு தெரியுமா சகோதர சகோதரிகளே, in this life, இந்த வாழ்க்கையில் not only the young people, இளைஞர்கள் மட்டும் கிடையாது. the Bible is telling us in the book of Ecclesiastes, இந்த பைபிள் வந்து பிரசங்கி புஸ்தகத்தில் சொல்கிறது, in the last chapter of Ecclesiastes, இந்த கடைசி பிரசங்க புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, in the last two verses of the chapter, அந்த கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, says, பிரசங்கி, fear God and give glory to Him and keep His commandment. கடவுளுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So the only purpose we have in this world இந்த உலகத்தில் நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், is to to obey God and give glory to Him. கடவுளுக்கு கீழ்ப்படிவதும் அவரை மகிமைப்படுத்துவதும் மட்டுமே தான். You can find that in the Old Testament and in the New Testament. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நீங்கள் பார்க்கலாம். How do you give glory to God? எப்படி கடவுளுக்கு நீங்கள் மகிமையை கொடுக்க முடியும் என்று. How do you obey God? எப்படி கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியும் என்று. Every time we have the communion service, ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு வந்து ராப்போஜன ஆராதனை இருக்கும்போது, or every time we come to church, நம்ம ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போதும், have you tried to reflect on yourself? நீங்கள் வந்து உங்களை பிரதிபலிக்க விரும்புகிறீர்களா? What is my aim? என்னுடைய குறிக்கோள் என்னவென்று, What is my objective? என்னுடைய டார்கெட் எது என்று, Why I come to church? நான் எதற்காக ஆலயத்துக்கு வருகிறேன் என்று. Is it because my mother and father they come to church? ஏனென்றால் எனது பெற்றோர்கள் ஆலயத்துக்கு, எனது தகப்பன் தாயார் ஆலயத்துக்கு வருவதனாலா? Is it because I have nowhere to go during Saturday, that's why I come to church? ஏனென்றால் எனக்கு போவதற்கு வேற இடமே சனிக்கிழமையில் இல்லாதனால் நான் இங்கே வருகிறேனா? Personally, there is only one objective and reason for me to come to church. தனிப்பட்ட முறையில் நமக்கு இடத்தில் ஒரே ஒரு காரியம் தான் இருக்க வேண்டும் ஆலயத்துக்கு வருவதற்கு. And every time you come to church and it does not happen, ஒவ்வொரு முறையும் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது அது நடக்காமல் இருக்கலாம். then you fail the reason why you come to church. எந்த காரியத்துக்காக நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்களோ அதில் நீங்கள் தோல்வி அடையலாம். What is the objective? ஆனால் உங்களுடைய குறிக்கோள் என்ன? Why do you worship? ஏன் தேவனை வணங்குகிறீர்கள்? Why do you pray? Why do you sing? எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? எதற்காக பாடல் பாடுகிறீர்கள்? The main reason, ஒரே காரணம், அதற்கு முக்கியமான காரணம், why we come here, நாம் எதற்காக இங்கு வருகிறோம், is to worship God. நாம் தேவனை துதிப்பதற்காக வருகிறோம். And by worshiping God, நாம் தேவனை துதிப்பதனால் it means you have that personal encounter with God. நம் தனிப்பட்ட முறையில் தேவனோடு தொடர்பு வைத்திருக்கிறோம். If I preach, நான் இங்கே பேசுவதனால், and it did not encourage you to have that personal encounter with God,
அது வந்து உங்களை வந்து ஊக்கப்படுத்தாது, தனிப்பட்ட முறையில் அவருக்கு உள்ள தொடர்பை ஊக்கப்படுத்தாது உங்களிடத்தில். then I failed in my preaching. அப்படி என்றால் நான் வந்து என்னோட பேச்சில் நான் தோல்வி அடைந்து விடுவேன். If you study the Sabbath school lesson, ஓய்வு நாளை படிப்பதனாலும் but there is no encounter, personal encounter with God, அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவரோட உள்ள தொடர்பு நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியாது. then you fail the purpose of the Sabbath school. அப்படி என்றால் நீங்கள் அந்த அந்த ஓய்வு நாளின் காரியத்தை நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள். Don't allow, நீங்கள் எதுக்கும் அனுமதிக்காதீர்கள். that when you go out of the door, இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போதும் you have not encountered God personally. நீங்கள் வந்து கடவுளை வந்து தனிப்பட்ட முறையில் சந்திக்க வேண்டும். Because the purpose of coming to church, அதுதான் இந்த ஆலயத்துக்கு வருவதற்கான நோக்கம். to meet God personally. தனிப்பட்ட முறையில் தேவனை சந்திப்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். Listen, கேளுங்கள். in the Bible, வேதாகமத்தில் there is a man. வேதாகமத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான். What do you think? Who is the person or the character in the Bible that is mentioned many times? Most of the times in the Bible. வேதாகமத்தில் ஒரு நபரை பற்றி அடிக்கடி சொல்லப்பட்டிருக்குது. அது எந்த நபராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? What do you think? யார் என்று நினைக்கிறீர்கள்? Who is the name? அவர் பேர் என்ன? What is the name of the person that is mentioned many times in the Bible? அடிக்கடி அவருடைய பெயரை வந்து வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த யார் அந்த மனிதர், யார் அந்த பெயர் என்று உங்களுக்கு தெரிகிறதா? Yes, except Jesus is number one. இயேசு கிறிஸ்து தான் முதலாவது நபர். Christ and Jesus. இயேசு கிறிஸ்து நபர் தான். But give me aside from Jesus. அவரை அன்றி வேற ஒரு நபர் பெயரை சொல்லுங்க. Do you have any other name? ஆபிரகாம். Yes. ஏனோக். Most of the time from the Old and New Testament, Moses is number 4. மோசஸ் வந்து 4வது இடத்தில் இருக்கிறார். ஆபிரகாம். David is number 1 next to Jesus. தாவீது தான் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்ததாக அதிகப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில் 2வது இடத்தில் இருக்கிறார். More than 1000 times in the Bible. David. 1,00,000 தடவை 1000 தடவைக்கு மேல அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். Why? ஏன்? Let us go back to the story of David. நாம் வந்து தாவீதின் வரலாற்றை எடுத்து பார்ப்போம். David was called according to God's heart. The man according to God's heart. ஏனென்றால் தாவீது அவருக்கு ஒரு பிடித்தமான ஒரு நபர் தேவனுக்கு. Why do you think David was chosen? ஏன் தாவீது வந்து அவருக்கு ஏன் வந்து தாவீதை அவர் தேர்ந்தெடுத்தார்? Is it because David will not commit mistake? ஏனென்றால் தாவீது வந்து தவறை செய்ய மாட்டான் என்று அவரை தேர்ந்தெடுத்தாரா? No. கிடையாது. David committed lot of sins. ஏனென்றால் தாவீது நிறைய தவறு செய்திருக்கிறார். Not just little sins. சின்ன பாவங்கள் அல்ல. But why do you think he was chosen, was called and was the man before God's heart? ஏன் அவரை வந்து ரொம்ப ஒரு தனிப்பட்ட முறையில் தேவனுக்கும் அவருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு நபராக இருந்தார். Let us go back to the story of King David. நான் வந்து தாவீது ராஜாவின் வரலாற்றை எடுத்து பார்ப்போம். It has been taught many times, we heard it many times in the story books and in the Sabbath school. நம்ம அடிக்கடி ஓய்வு நாள் பாடத்திலும் படித்திருப்போம், புக்கையும் படித்திருப்போம், படம் பார்த்திருப்போம். But it's nice to study and go back to the word of God. நாம் திரும்பவும் வந்து வேதாகமத்தை எடுத்து அதை படிப்பதில் நல்லது. Let's go to 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். What is the situation? 1 சாமுவேல் 17. The background is in chapter 17. அதுக்கு அந்த பின் கதை வந்து 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். Here are the Philistines, the enemies of God's people. இங்கே வந்து பலஸ்தீன் நாட்டை சேர்ந்தவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்கள். And I saw the place actually when we went to Israel. நாங்கள் வந்து இஸ்ரேல் நாட்டிற்கு சென்றபோது அந்த இடத்தை நாங்கள் சென்று பார்த்தோம். It is a plain. அது வந்து ஒரு சமவெளி. Where you can see each other from a distance. நம்ம வந்து தூரத்தில் நிற்கிறவர்களை நம்ம பார்க்க முடியும் இங்க இருந்து. So there was a piece of land in the land of Judah. அது யூதேய நாட்டில் ஒரு சிறு ஒரு இடம்தான். And it was occupied by the Philistines. அதை வந்து பலஸ்தீனர்கள் அதை அந்த இடத்தை பிடித்து வைத்திருந்தார்கள். They put their garrison, their armies, they encamped in that place. That is in chapter 1 and chapter 17 verse 1 and 2.
17ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் பார்ப்பது போல் அங்கு வந்து அந்த பலிஸ்தியர்கள் அவர்களுடைய படை வீரர்கள் அங்கே நிறுத்தி வைத்திருந்தார்கள். That is between Soko and Azekah. அது வந்து அந்த அசைக்கா சக்கோ என்ற இடத்துக்கு இடையில உள்ளது. In Epes Damim. அந்த இடத்துல உள்ளது. And then here comes also the armies of King Saul on the other side. அங்க வந்து எதிர்த்த பார்த்தோம் என்றால் சவுல் ராஜாவுடைய படைகளும் வருகிறது. And you know the story. உங்களுக்கு கதை தெரியும். It's very popular. அது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கதை. To the little children. சிறு பிள்ளைகளுக்கு அடிக்கடி அந்த கதையை கேட்டிருப்பார்கள். But there are a lot of lessons as adults we can extract from this story. அதிலிருந்து பெரியவர்களான நமக்கு பல கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அதிலிருந்து. So you know about Goliath. கோலியத்தை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். Wherein it is explained here that in verses 4 to 6. அதில் வந்து 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் கோலியத்தை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. He is well armored. அவன் வந்து நிறைய அந்த and in fact his iron spirit in verse 7. அவன் வந்து அந்த உடைகளை எல்லாம் அணிந்திருந்தான், போர்க்கவசங்களை அனைத்தும் அணிந்திருந்தான். Weighing 600 shekels. அவன் வந்து 600 கிலோ வெயிட் எடை உள்ள ஒரு ஈட்டியையும் பிடித்திருந்தான், இந்த கேடயம் பிடித்திருந்தான். So that is about 7 kilos. அது வந்து 7 கிலோ. Because 6 cubits. What I mean is that 600 shekels is about 15 pounds or 7 kilos. 600 சிக்கல் என்று எடை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அது வந்து ஒரு 6 கிலோ என்று சொல்கிறார்கள். Yes, and it says that 5000 shekels of bronze, the weight of his coat alone. அவருடைய போட்டிருந்த கவசம் மட்டும் 500 சிக்கல் என்று சொல்கிறார்கள். And that is 57 kilos. அது வந்து ஒரு 7 கிலோ எடை என்று சொல்லலாம் நாம். The coat alone 57 kilos. அவன் போட்டிருந்த அந்த கவசம் மட்டும் 7 கிலோ. So how big is the man? அப்பொழுது அவன் எவ்வளவு பெரிய மனிதனா இருந்திருப்பான். He's a giant. அவன் வந்து ஒரு பெரிய about 9 feet tall. அவன் வந்து உயரமான மனிதனாக 9 அடி உயரமுள்ள மனிதனாக இருந்திருப்பான். So I look like a grasshopper in front of him. அவனுக்கு முன்பாக நான் ஒரு சிறு புல்லை போல இருந்திருப்பேன். He's 9 feet. அவன் வந்து 9 அடி உயரம். But you know what is the theme? What is the word that is being repeated in this chapter? இந்த அதிகாரத்தில் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை என்ன வார்த்தை? What do you think is the secret word in the chapter 17 that is being repeated many times? அந்த ரகசிய வார்த்தை என்ன இந்த அதிகாரத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிற அந்த ரகசிய வார்த்தை என்ன 17ஆம் அதிகாரத்தில்? So here comes Goliath every day. He was shouting to the people of God. இங்க தினந்தோறும் கோலியாத் வந்து அந்த மக்களை பார்த்து கத்திக் கொண்டே இருக்கிறான். Read verse 8. 8வது வசனத்தை வாசிப்போம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தீன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். Every day. தினந்தோறும் கேட்கிறார்கள். And the giant, you don't need a loudspeaker to hear a giant. ஒரு பெரிய மனிதனுக்கு வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர் ஒரு மைக் எதுவும் தேவையில்லை. I am not a giant, Daniel. நான் வந்து ஒரு ஜெயண்ட் கிடையாது. But if I speak, you can hear me even outside. நீங்கள் வந்து கோயிலுக்கு வெளியே இருந்து கேட்பதற்கு நான் வந்து ராட்சசன் கிடையாது. So how much more a giant shouting at you every day? ஒரு பெரிய ராட்சசன் வந்து தினந்தோறும் உங்களிடத்தில் கத்திக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? What was the challenge? அவருடைய choose one man. அவனுடைய கேள்வி என்ன? ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுங்கள். Your best man. உங்களுடைய let him fight with me. ஒரு நல்ல சாமர்த்தியமான ஒரு பலசாலியான மனிதனை தெரிந்து கொள்ளுங்கள். If you win, நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்றால் then all of the Palestinians will be your servants. எல்லா பலிஸ்தீன படையும் உங்களுக்கு அடிமைகளாகிவிடும். But if I win, ஆனால் என்னை ஜெயிக்க வேண்டும். all of you will be my slaves. நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் என்னுடைய அடிமைகளாகி விடுவீர்கள். What is the theme of chapter 17? அந்த முக்கியமான ஒரு கருத்து என்ன இந்த அதிகாரத்தில்? I want you to read verse 10. நான் 10ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பின்னும் அந்த பிலிஸ்தீன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தான்.
நம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். Do you know what is the word that is being repeated many times in chapter 17? அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் You can find it in verse 10. அது 10வது வசனத்தில் பார்க்கலாம். அதை That is the word defy. Defy. Do you understand what is defy? I don't know how you say that. You defy. நிந்திக்கிறது. It is you blaspheme. அவனுக்கு நிந்திக்கிறது. Yeah? அவர் விரோதமாக. So here comes a man. இங்கே வந்து ஒரு மனிதன் வருகிறான். Who blasphemed the people of God. யாரை நிந்திக்கிறான் என்றால் கடவுளுடைய மக்களை நிந்திக்கிறான். God's chosen people. கடவுள் தெரிந்து கொண்ட ஜனங்களை நிந்திக்கிறான். God's church. கடவுளின் சபையை நிந்திக்கிறான். But when there is a problem, ஆனால் அங்கு ஒரு பிரச்சனை வரும்போது, when there is a giant in our life, நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ராட்சசன் வரும்போது, God will always bring somebody to fight the giant. கடவுள் ஒரு ஆளை நமக்காக கொண்டு வரார், நமக்காக அங்க சண்டையிட. Let me be clear on that. அது வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். If a storm will come, ஒரு பெரிய புயல் வரலாம், if there is a thunder, ஒரு இடி முழக்கத்துடன் வரலாம், and there is a big problem, பெரிய பிரச்சனை வரலாம். the great and big God, பெரியதாகவும் பலமானதாகவும் இருக்கலாம், and is bigger than all of these troubles and problems. இங்க உள்ள அனைத்து பிரச்சனைகளும் பெரிய பிரச்சனையாகவும் இருக்கலாம். And what I like about God, ஆனால் கடவுளிடத்தில் எனக்கு பிடித்தது என்னவென்றால், He will bring somebody which is small, ஆனால் கடவுள் வந்து ஒரு காரியத்தை கொண்டு வருவார், to fight the big one. அந்த ஒரு பெரிய பிரச்சனையை சமாளிப்பதற்கு ஒரு சிறு காரியத்தை கொண்டு வருவார். So that you will know and understand. அதனால் நீங்கள் வந்து அவரை அறிந்து கொள்வீர்கள். That it is not you, it is not me. அதனால் தெரிந்து கொள்வீர்கள் நீங்களோ நானோ இல்லை என்று. But it is the hand of the Almighty God. ஏனென்றால் அது வந்து கடவுளின் பலமான கரம் என்று. அப்பதான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். One day, ஒரு நாள் ஜெஸ்ஸி, his 3 sons were soldiers already in the armies of Saul, King Saul. 3 sons of Jesse. They were armies already. They were soldiers, members of the army. 3 பேரை அந்த ஜெர்சி ஆர்மியிலிருந்து எடுத்தார்கள். And one day he called David. David, come here. ஒரு நாள் தாவீதை அவர்கள் கூப்பிடுகிறார். You read in verse 17. 17வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். 17வது வசனம். இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதிகளிடத்திலும் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறவர்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வாங்குகிறார். Verse 18. 18வது வசனம். She is already reading. Okay, that's good. So what do you find here? இதில் என்ன பார்க்கிறோம்? Here comes a little boy. அங்கே வந்து ஒரு சிறுவனை Daddy called him. ஈசாய் கூப்பிடுகிறார். Bring the bread. அந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு போ என்று. And the cheese. And chips எடுத்து. Okay, the cheese. Cheese. Okay, now. So David went. தாவீது செல்கிறான். Because the father Jesse believed. ஏனென்றால் அவருடைய தகப்பனார் ஈசாய் என்ன நினைக்கிறார் என்றால், that his 3 sons, ஏனென்றால் அவருடைய 3 குமாரரும் they were hungry, அவர்கள் வந்து பசியாக இருப்பார்கள். and he said they were fighting the Philistines. அவர்கள் வந்து பெலிஸ்தியர் இடத்தில் சண்டை கொண்டு இருப்பார்கள். But in reality they were not fighting the Philistines. அந்த பக்கம் பெலிஸ்தியர்களும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். They listened every day to Goliath. அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கோலியாத் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். And they hide. அவர்கள் வந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். So David went. அங்கே வந்து தாவீது செல்கிறான். And when David went there to give the supplies, தாவீது அங்கு சென்று அந்த காரியங்களை கொடுக்கிறதுக்காக செல்கிறான். in verse 22, 22வது வசனத்தில் பார்க்கிறோம். it says here that he gave the supplies to his brother. அவள் அந்த கொண்டு வந்த காரியத்தை வந்து அவருடைய சகோதரரிடத்தில் அவன் குடிக்கிறான் தாவீது. Okay, he gave it to the supply keeper and then went to greet his brother.
அவர்கள் அங்கு கொண்டு வந்த காரியங்களை அங்க உள்ள ஒரு இடத்தில் கொடுத்துட்டு அவர் சகோதரரை சந்திக்க செல்கிறான். And when David was talking to his brothers, ஒரு நாள் அவன் தன் சகோதரரிடத்தில் தாவீது பேசிக் கொண்டிருக்கும் போது David heard something. அவன் தாவீது காதில் ஏதோ விழுகிறது. He said, who is that? என்னது என்று பார்க்கிறான். What is doing? என்ன செய்கிறான் என்று கேட்கிறான். What is he shouting about? என்னத்திற்காக கத்திக் கொண்டிருக்கிறான் என்று கேட்கிறான் அவன். And you know, I like the words that they say in verse 25. எனக்கு இந்த 25ஆம் வசனம் ரொம்ப பிடிக்கும். Can you read it? நீங்கள் அதை படிக்க முடியுமா? அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். So here comes again the word defy. இங்கே வந்து தூஷிக்கிற வார்த்தையை திரும்பவும் நம்ம பார்க்கிறோம். Again the word is being repeated here, defy. திரும்ப அந்த நிந்திக்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். And the condition was there. If I win the battle, அந்த காரியத்தின் பார்க்கிறோம். இந்த சண்டையில் நீங்க ஜெயித்து விட்டீர்கள் என்றால் these things will happen to you, to your family, to your daughters and to your sons. இந்த காரியம் நடக்கும் உங்கள் வீட்டாருக்கு நடக்கும் என்று பார்க்கிறோம். ராஜா செய்வார் என்று. Read verse 26. What did David say? 26வது வசனத்தை வாசிப்போம். தாவீது என்ன பதில் சொல்கிறான் என்று. What did David say? என்ன சொல்கிறான்? Can you read it? அதை படிக்க முடியுமா? அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தரை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்திய நிற்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு யுத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தர் எம்மாத்திரம் என்றார். Listen. இதில் கவனியுங்கள். Says he defied Israel. And then it says again, he defied Israel. அவன் வந்து இஸ்ரவேல் ஜனத்தையும் நிந்திக்கிறான். But when David saw it, ஆனால் தாவீது அதை பார்க்கும்போது he said he is not just defying Israel, அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் அவன் நிந்திக்கவில்லை, but he is defying God. அவன் வந்து தேவனையும் நிந்திக்கிறான் என்று சொல்கிறான். Every time you touch the people of God, ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தொடும்போது you touch God. நீங்கள் தேவனை தொடுகிறீர்கள். Every time you touch the church of God, நீங்கள் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆலயத்தை தொடும்போது you touch God. நீங்கள் தேவனை தொடுகிறீர்கள். You see, if you touch my son, நீங்கள் வந்து எனது பையனை தொடும்போது you're touching me. நீங்கள் வந்து என்னை தொடுகிறீர்கள். So every time this uncircumcised defied the people of Israel, ஒவ்வொருவரையும் இந்த இதை நம்ம பார்க்கும்போது அவர்கள் தூஷித்தான் என்று தேவனுடைய பிள்ளைகளை தூஷித்தான் என்று பார்க்கும்போது he is defying the living God. அவர்கள் வந்து ஜீவனுள்ள தேவனை அவன் நிந்திக்கிறான் என்று பார்க்கிறோம். So brothers and sisters, அதனால் சகோதர சகோதரிகளே, what I like about David, நான் தேவனிடத்தில் பிடித்தது என்ன என்றால், and I think this is the main reason, இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்க வேண்டும். one if not the only reason. இது மட்டும் ஒரே காரணமாக இருக்க முடியாது. Of course, what I like about David is that when God say, தாவீதிடத்தில் வந்து தேவன் தாவீதிடத்தில் சொல்கிற ஒரு இன்னொரு காரியமே எனக்கு பிடிக்கும். you are a sinner, நீ ஒரு பாவி. David will not resist. அதை வந்து அதை தாவீது மறுக்கவில்லை. David will not reason out. தாவீது வந்து அதை நியாயப்படுத்தவில்லை. But David will cry and will go to his knees and said, you are right, God, please forgive me. தாவீது வந்து முழங்கால் படிட்டு அதற்காக அழுது, நீர் சொல்வது சரிதான், என்னை மன்னியும் என்று கெஞ்சுவான். That is one of the qualities that I like about David. அந்த ஒரு காரியம் தாவீதிடத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். But in this chapter, இந்த ஒரு அதிகாரத்தில் what is very prominent, என்ன ஒரு நல்ல ஒரு காரியம் என்றால், the character of David that is coming out in this chapter, அவனுடைய தாவீதுடைய குணத்தை இதில் நாம் வந்து வெளியே பார்க்கிறோம். that he is passionate for God. அவன் வந்து தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறான். David is on fire for God. தேவனுக்காக அவன் நெருப்பாக நிற்கிறான். David wants to protect God's people and at the same time wants to protect the glory and the holy name of God. தாவீது வந்து தேவனுடைய மக்களுக்காகவும் தேவனுக்காகவும் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக நிக்க அவன் வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறான். David got angry.
தாவீதுக்கு கோபம் வந்து விட்டது. Not just angry, he was furious. அவன் கோபம் மட்டும் படவில்லை, அவன் வந்து ஆக்ரோஷம் உடையவனாக He இருந்தான். said, "Who is this guy? யார் இவன்? I am going to kill him." நான் வந்து அவனை சாவடிக்கப் போகிறேன் என்றான். Why does he defy the living God? ஏன் அவன் வந்து ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான் என்று கோபம் அடைந்தான். When you have people like David in the church, நமது ஆலயத்திலும் இது மாதிரி தாவீது போல ஆட்கள் இருக்கும்போது who wants to give glory and honor to God, தாவீது ஜீவனுள்ள தேவனுக்காக மகிமையை கொடுக்க விரும்பும்போது there are always opposition. எப்பொழுதுமே எதிர்ப்பு அதற்கு இருக்கதான் செய்யும். Sometimes the opposition are coming from your own people. சமயத்தில் வந்து அந்த ஒரு நிலைமை வந்து நம்முடைய சொந்த மக்களிடத்திலிருந்தே வரலாம். I want you to read verse 28. 28வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரராகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். What does it say? என்ன சொல்லுகிறது இந்த வசனம்? It said, "Hey David, what are you saying? ஏய் தாவீது, என்ன செய்கிறாய்? You are not a soldier. நீ வந்து ஒரு படைவீரன் அல்ல. I am a soldier." நான் வந்து ஒரு படைவீரன். Who are you? நீ யார்? You are just here to bring the cheese and the bread. நீ இங்க வந்து சாப்பாடை எடுத்துக்கொண்டு வந்த ஒருவன் தானே? You are a shepherd. நீ வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவன். You are young. நீ வந்து சிறு பையன். Go home to your father. வீட்டுக்கு திரும்பி போ. Go and watch and keep the sheep. நீ போய் ஆடுகளை மேய். Stop doing what you're saying. அதை நான் சொல்வதை கேள். So the discouragement is coming from his own brother Eliab. அது வந்து அந்த திக்ரோஷ்மா வந்து அவனோட சொந்த சகோதரனிடத்திலிருந்து வருகிறது. He said, "David, what have I done now?" சாரி. What have I done now? David said. அதுக்கு தாவீது என்ன பதில் சொல்கிறான் என்று தெரியவில்லை. And then he said also this to not only to his own brother Eliab. அதை வந்து அந்த சகோதரன் இலியா மட்டும் சொல்லவில்லை. He went to other soldiers. அவன் மற்ற போர் வீரர்களிடத்திலும் போய் சென்று சொல்கிறான். And the same thing they said to him. அதே காரியத்தை தான் அவர்கள் சொல்கிறார்கள். They tried to discourage him. அவனை வந்து அதைரியப்படுத்த விரும்புகிறார்கள். But again, what I like about David, எனக்கு தாவீதுக்கு பிடித்தமான ஒரு காரியம், he is passionate for God. அவன் வந்து தேவனுக்காக ஒரு வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். And if you are passionate for God, நீங்கள் தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் nothing, எதுவுமே உங்களை, no one யாருமே உங்களை can discourage you. உங்களை அதைரியப்படுத்த முடியாது. Because your main objective and purpose in life ஏனென்றால் உங்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் தேவனுக்காக இருக்க வேண்டும் is என்பதுதான். to give glory and honor to the living God. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுக்காக மகிமை கொடுப்பதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. Verse 32. 32வது வசனத்தை வாசிப்போம். Then David said to Saul, தாவீது சவுலிடம் சொல்கிறான், "Let no man's heart fail because of him." தாவீது, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து சென்று கொண்டது. That is verse 32, huh? 32. Yeah. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒரு இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். Let your heart be discouraged. நீங்கள் வந்து சோர்ந்து போக வேண்டியதில்லை. I will go and fight the Philistine. நான் வந்து பெலிஸ்தியர் இடத்தில் போய் சண்டை போடுகிறேன் உங்களுக்காக. And then here comes King Saul. அங்க வந்து சவுல் ராஜா வருகிறார். He said, "You are a young boy. நீ வந்து சிறு பையனாக இருக்கிறாய். You are a shepherd. நீ வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பையன். He is a soldier. He is a warrior. அவன் வந்து ஒரு படை வீரன், போர் வீரன். You will not win." அவனை நீ ஜெயிக்க முடியாது. The discouragement is coming from his own brother. அந்த அந்த அதைரியம் வந்து கூட பிறந்த சகோதரத்திலிருந்து வருகிறது. முதலாவது Coming from his own leader. அவனுடைய சொந்த தலைவரிடத்திலிருந்து வருகிறது. And what else? இன்னும் என்ன நடக்கிறது வருகிறது? You remove your clothes, you put on this one. நீ வந்து உன்னுடைய Dress-ஐ கழட்டிவிட்டு இந்த Dress-ஐ போட்டுக்கொள். You see, when a person is on fire for God's glory, நீங்கள் பார்க்கலாம், ஒருவன் வந்து தேவனுடைய மகிமைக்காக ஒரு எழுந்து நிற்கும் போது,
there will always be obstacles and problems on the way. எப்போதுமே அந்த வழியில் வந்து தடங்கள் நிறைய இருக்க தான் செய்யும். And he put the long sword, heavy sword, அந்த பெரிய வாளை இடுப்பில் வைத்து போட்டுக்கொண்டு, the heavy armor, அந்த போர் கவசத்தை எடுத்து மாட்டிக்கொண்டு, and David can no longer move. தாவீதால் நகர கூட முடியவில்லை அதை போட்டுக்கொண்டு. What did David do? தாவீது என்ன செய்தான்? No, I'm taking it away. அவன் எல்லாத்தையும் எடுத்து விடுகிறான். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, if there are extra load in your life உங்கள் வாழ்க்கையிலும் தடைகள் இருந்தால், that will hinder you in giving glory to God, கடவுளுக்கு மகிமை தருவதற்கு அது தடங்களாக இருந்தால், remove them all. அனைத்தையும் எடுத்து போடுங்கள். Because God is enough. ஏனென்றால் தேவன் ஒருவரே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு போதும். So what happened? என்ன நடக்கிறது? So he went and fought. அவன் போய் அதற்காக அவன் போருக்கு போகிறான். I want you to read again verse 45. நான் Another verse. 44வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 44 எடுத்து வாசிப்போம். So David now is in front of the giant Goliath. தாவீது அங்க பின்னாடி போய் நிற்கிறான். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரை நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். You see, நீங்கள் பார்க்கிறீர்களா இதிலே? the word again is being repeated. அந்த வார்த்தை திரும்பவும் Say, சொல்லப்படுகிறது. Goliath, கோலியாத், I am here நான் இங்க வந்திருக்கிறேன். to fight you. நான் உன்னிடத்துல சண்டையிட வந்திருக்கிறேன். Because I fight you in the name of the Lord whom you defied. நான் வந்து தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். ஏனென்றால் நீர் தேவனுடைய நாமத்தை நீ தூஷிக்கிறாய். And you know the story. உங்களுக்கு அந்த கதை தெரியும். David took the stone and the sling தாவீது ஒரு சிறு கல்லையும் அதையும் எடுத்தான். அந்த and he hit in the forehead. அவன் வந்து அவருடைய தலையில் அந்த கல்லால் அடித்தான். And what happened to Goliath? அண்டு கோலியாத்துக்கு என்ன நடந்தது? Goliath fell. கோலியாத் கீழே விழுந்தான். Was the battle finished? Was the battle over? அந்த சண்டை போர் முடிந்து விட்டதா? முடிந்ததா? No. கிடையாது. David took the sword. தாவீது அந்த வாளை எடுத்தான். I want you to notice this one. நான் இதை வந்து உங்களிடத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். Verse 50 50வது வசனத்தை and verse 51. 50 51 வசனத்தையும். இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடக்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் நடையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். The question is this. கேள்வி இதுதான். Why did David cut the head of Goliath off? என்னுடைய கேள்வி இதுதான். ஏன் தாவீது வந்து கோலியாத்தின் கழுத்தை வெட்டினான்? And what did David use to cut his head off? தாவீது எதை உபயோகப்படுத்தி அந்த கோலியாத்தின் தலையை வெட்டினான்? கோலியாத்தின் sword, the sword of Goliath. Why did he cut off the head? ஏன் தலையை வெட்டினான்? Because defying தூஷிப்பதினால், blasphemy தேவனுக்கு எதிராக தூஷிப்பதினால் starts from the head. ஏனென்றால் அது வந்து தலையிலிருந்து ஆரம்பிக்கிறது. மூளையில் யோசனை ஆரம்பிப்பது போல் மூளையிலிருந்து ஆரம்பிக்கிறது. David needs to get off the head. அதனால் தாவீது தலையை துண்டிக்கிறான். Why did David use the sword? ஏன் தாவீது வாளை உபயோகப்படுத்துகிறான்? David had no sword. தாவீது இடத்துல வாள் இல்லை. What is the point? இதில் என்ன ஒரு கருத்து? Brothers and sisters, look at this. சகோதர சகோதரிகளை இதை கவனிங்கள். David fought alone. தாவீது தனியாக போர் புரிந்தான். No one was with David to fight the enemy of God's people. யாரும் தாவீதுக்கு கூட நின்று தேவனுடைய மக்களுக்காக போரிடுவதற்கு ஒருவரும் கிடையாது. The only being that was with David was God. தாவீதோடு இருந்த ஒரே ஒரு ஆள் யார் என்றால் தேவன் மட்டுமே. So what is the point? இதுல முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், It doesn't matter if you are alone. அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க தனிமையாக நிற்கிறீர்களா என்பதே பிரச்சனை இல்லை. It doesn't matter if your enemy is a giant and strong.
அது வந்து ஒரு பெரிய பொருட்டே இல்லை. உங்களுக்கு எதிரி வந்து ஒரு பெரிய ராட்சசனாக யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருட்டே இல்லை. As long as you have the Almighty God on your side. உங்கள் பக்கத்தில் வந்து தேவனானவர் உங்களோட இருப்பது வரைக்கும் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. David fought the battle alone. தாவீது தனியாக போர் புரிந்தான். He used the instrument, the tool of Goliath to kill Goliath. அவன் உபயோகப்படுத்தின அந்த ஆயுதம் என்னவென்றால் கோலியாத் வைத்திருந்த அதே ஆயுதத்தை எடுத்து அவன் உபயோகப்படுத்துகிறான். David was the type and antitype of Jesus Christ. David and Jesus Christ, the type and antitype. தாவீது யாரை போல என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு போல் அவன் வந்து இந்த வேத வசனத்தை எடுக்கிறான். It reminds us of what Jesus did for you and for me. அது வந்து இதை ஞாபகப்படுத்தியிருந்தால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை பார்க்கிறோம். At the cross, அந்த சிலுவையில் Raja, Jesus fought Satan alone. இயேசு கிறிஸ்து சாத்தானை தன்னந்தனியாக சிலுவையில் அவரோட போராடினார். And Jesus Christ used the tool of Satan. இயேசு கிறிஸ்து சாத்தானின் ஒரு ஆயுதத்தை அவர் எடுத்தார். To cut the head of Satan off. சாத்தானின் தலையை வெட்டுவதற்கு இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்தின ஆயுதம். And that is death. அது என்ன என்றால் சாவு. Say the last enemy that Jesus will conquer is death. அந்த கடைசி ஒரு எதிரி இயேசு கிறிஸ்துவானவர் வென்றது என்னவென்றால் சாவு. Because of Satan there is death. ஏனென்றால் சாத்தானினால் சாவு இந்த உலகத்தில் நுழைந்தது. For the wages of sin is death. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். And the originator of sin is Satan. ஏன்னா பாவத்தில் உருவகம் பாவத்தின் ஆரம்பம் என்னவென்றால் சாத்தான் என்று பார்க்கிறோம். But on the cross, ஏனென்றால் சிலுவையில் Jesus conquered Satan சிலுவையில் இயேசுவானவர் சாத்தானை வென்றார். by using Satan tool, which is death. சாத்தானின் ஆயுதத்தை வைத்தே அவர் சாத்தானை வென்றார். So for me, what is communion service? எனக்கு இந்த ராப்போஜன விருந்து திருவிருந்து என்ன என்றால் It reminds me இது எனக்கு ஞாபகப்படுத்துகிறது to make my commitment again. என்னுடைய ஒரு உறவை தேவனோட உள்ள ஒரு உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு. That my life will be to give glory and honor to God. என்னோட வாழ்க்கை தேவனுக்கு மகிமை கொடுப்பதற்காக உள்ள ஒரு உருவகப்படுத்திக் கொள்வதற்கு. It doesn't matter if I am alone. அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. நான் தனியாக இருக்கிறேனோ என்பது ஒரு பிரச்சனையே அல்ல. As long as I have God with me. எவ்வளவு காலம் தேவன் என்னோட இருக்கிறாரோ அது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தடங்களும் பயமும் இல்லை. Jesus Christ conquered the battle for me and for you. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்காக சண்டையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜெயித்திருக்கிறார் தனியாக நின்று. And for me that is the communion service. அதுதான் எனக்கு இந்த ராப்போஜன திருவிருந்து ஞாபகப்படுத்துகிறது. Jesus conquered it for you and for me. இயேசுவானவர் வென்றார், உங்களுக்காகவும் எனக்காகவும் வென்றிருக்கிறார் இந்த போரை. Brothers and sisters, don't give up. சகோதர சகோதரிகளே, விட்டு விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். The battle. எவ்வளவு பெரிய போராக இருந்தாலும் தளர்ந்து விடாதீர்கள். We will be victorious with Christ. நீங்கள் தேவனுக்குள்ளாக வெற்றியை நிச்சயம் வெற்றிகரமாக இருப்பீர்கள். Just don't give up நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் until Jesus comes. இயேசுவானவர் இரண்டாம் முறை வரும் வரை. This is my prayer for you this morning. இதுதான் என்னுடைய ஜெபமாய் என்ற காலை பொழுதில் உங்களுக்கு இருக்கிறது. We are ready for foot washing. இப்போது நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா கால் கழுவுவதற்கு? I encourage you to participate. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், அதில் பங்கு கொள்ளுமாறு. But as you participate in the foot washing, நீங்கள் இந்த கால் கழுவு சடங்கில் பங்கு கொள்ளும்போது, and in the communion service, அந்த ராப்போஜன திருவிருந்தில் பங்கு கொள்ளும்போதும் make that commitment நீங்கள் தேவனுடைய அந்த உறவை வைத்துக் கொள்ளுங்கள். that your life அது அவர் உங்களுடைய தேவன் will be dedicated. அவர் உங்களுக்கு புதுப்பிக்கிறார் To give glory and honor to God's name. கடவுளுடைய தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவதற்காக. This is my challenge for you. இதுதான் உங்களுக்கான இந்த காலை பொழுதினுடைய வேண்டுதலாக. This is my prayer for you. இதுதான் என்னுடைய ஜெபமாகவும் இருக்கிறது.